when you sit on a chair, the chair exerts a upward force on you. The reaction force in this case, நாங்கள் ஒரு நாற்காலியில் உட்காரும் போது நாற்காலி உங்களை மேல் நோக்கி ஒரு விசையை செலுத்துகிறது. இந்த நிலையில் எதிர்வினை விசை என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது எப்போதும் ஒரு இடத்துல அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சேர்ல உட்காரோம், அந்த சேர் ஏன் நம்மளை தாங்குதுன்னா அது ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸை கொடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை வந்து என்னன்னா தாங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன சேர் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குது, நம்ம என்ன கொடுப்போம், ஒரு வெயிட் வந்து வைப்போமா, நம்மளோட வெயிட் இருக்கா, அப்ப நம்ம வெயிட், ஸோ நம்ம வெயிட்னா அந்த சேருக்கான ஒரு டவுன்வர்டா இருக்கும் ரைட்டா. அப்வர்ட் டவுன்வர்ட் எப்படி நியூட்டனோட தேர்ட் லால ஆக்ஷன் ரியாக்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். அடுத்து பாருங்க, a swimmer pushes water backwards, the reaction force that propels the swimmer forward. எல்லாமே பார்த்தோன்னே நீங்க வந்து சொல்லிடலாம். கொஸ்டின் கரண்ட் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க.